நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படிக்கிற காலத்தில் ரொம்ப துருன்னு பட்டம்லாம் விட்டு காத்தாடி விடுறது, காத்தாடி விற்கிறதுன்னு பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணவர். அவங்க கிளாஸ் ரூமில் பயங்கரமான பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறவர் இந்த கிளாஸ் ரூமில் என்ன பண்ண போகிறார், அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட போட்டி போடுறப்ப என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. அதோட ஃபர்ஸ்ட் தான் இது சம்திங் சம்திங். இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை தொட்டு என்னன்னு கரெக்டாக சொல்லலாம், அவ்வளோதான். சிம்பிளான விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் கிடையாது. ஓகே, ரெடி தானே? போலாமா? ரெண்டு பேர் ரெடியா? சோ ரெண்டு பேர் ரெடியா இருக்காங்க. லெட் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி கோ. கம் ஆன் கம் ஆன். சீக்கிரம் என்ன? சரி ஓகே, கை எடுத்துறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கை தூக்கிட்டாரு, கரெக்டா சொல்லணும். கையை எடுங்க. என்ன அதுக்கு என்ன ரிசர்ச்சா? அந்த இன்னொரு கையை எடுங்க. அட வைங்க, கையை தூக்கி ஆச்சுல, கையை எடுங்க. எக்ஸைட்மென்ட். என்னது அது? கப்பு. கப்பு என்ன கப்பு? குளிக்கிற கப்பு. குளிக்கிற கப்பு. ஜெயிச்சா கொடுப்பாங்க. ஜெயிச்சா என்ன கொடுப்பாங்க? இது வரைக்கும் வாங்கியிருந்தா தானே தெரியும். பாத்துருக்கோம்ல. ஓகே, சோ ஜெயிச்சா கொடுக்குற கப்பு. கப்பு கப். நீங்க கண்டுபிடிச்சியா மாளவிகா? என்னது அது? ட்ராஃபி. ட்ராஃபி தான். ஓகே, இல்ல அவங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, கவலைப்படாதீங்க. ஆமா, இல்ல பயப்படலாம் வேண்டாம். உங்களுக்கு கரெக்டா இதுக்கு மார்க் உண்டே. வாழ்த்துக்கள். 4 மார்க்ஸ். 4 மார்க் கிடைச்சிருக்கீங்க. 5 ஆப்ஜெக்ட் இருக்குது. 4 4 4ன்னு போனீங்கன்னா 20 மார்க்ஸ் இங்கேயே கிடைச்சிரும். ஓகே ஓகே, ரெடியா? ஈஸியா இருக்கா? இல்ல ஒரு குத்து மதிப்பா இருந்தது, ஆனா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ரெடி பசங்களா? ரெடி கோ. சார் கண்டுபிடிங்க. ரொம்ப நேரம் இருக்கு. ஓகே, கை எடுத்துருங்க பாண்டியராஜ் சார். இன்னொரு கை எடுத்துருங்க. ஹலோ, அந்த கேப்ல திரும்ப வைக்க முடியாது. ஆனா உங்க கண்ணு போற போக்க பார்த்தா உள்ள ஏதோ வெடிகுண்டு இருக்க மாதிரி எனக்கு பயமா இருக்குங்க. அப்படியே பாக்குறாரு, அப்படியே லெஃப்ட் ரைட் அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லவா? சொல்லுங்க. கோஸ்ன்னு நினைக்கிறேன். நினைக்கலாம் கூடாது. கோஸ். மாத்திலாம் சொல்லக்கூடாது. கோஸ். கோஸ். கோஸ்னா வாட் இஸ் தட்? முட்டைகோஸ். முட்டைகோஸ். ஓ, முட்டைகோஸ். ஓகே, எடுத்து பாத்துருங்க. அப்போ வெளியே இருக்குதா? வெளியில தான். என்ன இது? ஆனா ஒண்ணு சொல்றேன், முட்டைகோஸை முதல்ல கண்டுபிடிச்சால ஒருத்தன், அவங்க கூட இவ்வளவு எக்ஸைட் ஆயிருக்க மாட்டான். ஆஹா கண்டுபிடிச்சிட்டே யுரேகா அப்படின்ட்டு ஓடிடுவாராட்டு இருக்கு. ஓகே, மூணாவது ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறாங்களான்னு பார்க்கலாம். யார் இந்த தடவை ஜெயிப்பாங்கன்னு. லெட் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி குட். எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க கை தூக்கி 15 வருஷம் ஆச்சு. போதும். ஓகே, பார்க்கலாம். ஆனா மாளவிகா தப்பா சொன்னீங்கன்னா அவருக்கு தான் சான்ஸ். ஓகே, வாட் இஸ் தட்? கோல்ஃப் பால். கோல்ஃப் பாலா? அது பால். அது வரைக்கும் ஷுவர், எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, உங்க ஆப்ஷன் என்ன? பில்லியர்ட்ஸ் ஆடுவாங்கல்ல. ஆமா, அந்த குச்சியா? அந்த குச்சி இல்ல, அந்த பால். ஓ, அந்த பால் தான். அந்த பால். பால்ங்கிறது நீங்களே இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல இப்ப நான் என்ன பண்றோம், அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து பார்ப்போம். பட் எனக்கு அது வந்து பாலாஜி இங்க வந்து அதை எடுத்து பார்த்து அவர் என்ன தீர்ப்பளிக்கிறாரோ அதான் கடைசி முடிவு. ஏன்னா ஆகப்பெரிய அறிவாளி யாரோ. வாங்க மிஸ்டர் பாலாஜி வந்து, அதாவது மத்தவங்க பார்க்காம சொல்லணும், நீங்க பார்த்து சொல்லணும், அவ்வளவுதான். அதை வெளியில கையில எடுங்க. ரைட். என்னது? ஏன்னா இதுல இப்ப குழப்பம் என்னன்னா, இது கால்ஃப் பாலா இல்ல ஸ்னூக்கர், ஐ மீன் பில்லியர்ட்ஸ் விளையாடுறதுக்கான பாலாங்கிறது. இது வந்து பில்லியர்ட்ஸ் விளையாடுற பால் தான் சார். ஏன் பாண்டியராஜ் சார் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா சார்? அவர் தொட்டு பார்த்து அவர் கண்ணு ரியாக்ஷன் ஐ பாலை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். இந்த பால் அந்த பால் வச்சு பிடிச்சேன். அப்ப இது பில்லியர்ட்ஸ் பால் தான். நீ எந்த கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ஆக்சுவலா கால்ஃப் பால்ல அந்த டாட்ஸ் கொஞ்சம் இருக்கும் அந்த கிரிப்புக்காக. இது வந்து பிளைனா இருக்கும். ஆக 3 ஆப்ஜெக்டும் தொடர்ந்து பாண்டியராஜன் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். வாழ்த்துக்கள். ஹைதராபாத் வீரர் அடுத்தும் சாதிப்பாரா என்று பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடி ஸ்டெடி குட். பாஸ். கண்டுபிடிச்சிட்டீங்க. தெரியல என்னமோ. என்னது? டார்ச் லைட். ஷூரா? ஷூர். ஓகே, நீங்க கடைசி வரை கண்டுபிடிக்க முடியல. என்ன போங்க. அப்ப சார் ஒரு டியூப் லைட்.
வேணே குமார். டார்ச் லைட் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் மாளவிகா, வெல் டன். என்ன கன்ஃபியூஸ் ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் கேபேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு விட்டீங்க, முட்டைக்கோஸ் அப்படின்னு. அதான் டைம் பத்தல. ஓ டைம் பத்தலையா? ஒரு 2-3 நாள் வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சு பாத்துட்டீங்களா? எங்க எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆச்சு? இந்த ஆப்ஜெக்ட் ஈஸியானதா? இல்ல அது வந்து ஒரு நான் நினைச்சேன் இந்த அசோகர் பில்லர் தேசப்பற்று அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். ஆனா மேல அதுக்கான விஷயமே இல்ல. அது ஹேண்ட் பண்ணுது கொஞ்சம் கீழே பேஸ் இருந்த கவனியில. பரவாயில்ல, 4 மார்க் தான் போயிருக்கு இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் 4 மார்க்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருன்னு பார்க்கலாம். அடுத்ததுக்கு போங்க அப்படியே. ஓகே, லாஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்முடைய சம்திங் சம்திங் ரவுண்ட்ல இந்த தடவை யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். லெட் பிகின் தி கவுண்ட் டவுன். ரெடியா இருக்கீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்பே அது கை தூக்கிடுச்சு. ஓகே, இருந்தாலும் சரி பாப்போம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது. ஓகே, கரெக்டா சொல்றாங்களான்னு பாப்போம். இல்லாட்டி பாண்டியா சாருக்கு தான் ஆப்ஷன். ஓகே, ஆர்ம் லிஃப்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னது இது? ஆம்லனா இது எக்சர்சைஸ் பண்றதுக்கு. எக்சர்சைஸ் பண்றதுன்னு எது? வாட் இஸ் தட்? டக்குன்னு சொல்லுமா, என்ன கேட்டு தொலை போறாரு. ஆமா, ஃபுல் எக்சர்சைஸ் பாடி எங்க இருக்கு? அது என்னன்னு சொல்லுங்க. அது எக்சர்சைஸ் பண்றதுக்கான ஒண்ணு. அது பேரை கண்டுபிடிக்கிறதான விஷயம். I don't know name but ஓகே, பட் ஆனா ஆக்ஷன்ல சொல்லிட்டேன் இதான் அப்படினு. சோ இப்படி பண்றது என்ன பாலாஜி? இப்படி பண்றது டபுள்ஸ். டபுள்ஸா? ரெண்டு பக்கம் இருக்குல்ல சார், அத டபுள். அதனால டபுள்ஸா? அட சண்டால. ஒண்ணெல்லாம் படிக்கல தான் நான் டபுள்ஸ் அடிக்கணும். அப்ப சிங்கிள் சிம்பியா அத? ஓகே, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. அதுக்கு அப்புறம் நான் ஏன் கை தூக்காம இருந்தேன்னு இப்பதான் யோசிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டமே ஏன் கை தூக்கலன்னு. ஆமா, அது ஒண்ணா சிக்னல் கொடுத்தது நீங்க கேட்டிருப்பீங்க. முடிச்சிட்டேன். ஹிட்லாம் பார்த்தேன். அங்கேயே பார்த்துட்டேன். ஓ, எத்தனை கிலோன்னு கேட்டாலும் கேட்பாரு நினைச்சிட்டீங்களோ? அப்படி எதுவும் கடைசியில ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாரு. 2 கிலோ டம்பிள்ஸான்னு எடை போட்டுக்கிட்டு கீழே அந்த பொண்ணு கை தூக்கிருச்சு. இவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் இருக்கக்கூடாது. பாண்டியராஜன் நல்லா சமாளிப்பாருனாங்க, என்னமா சமாளிக்கிறாரு. டம்பிள்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்ல மாளவிகா ரூல் கிளப்பிட்டாங்க.